சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட. ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. விஜய், நான் சொல்றத கேள்ப்பா. பாரு, மேகலாம் இருட்டிட்டு வருது, எப்போ வேணாலும் மழை வரும்ப்பா. பச்சை புள்ளியை வச்சு இந்த காத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. போப்பா, மகிப்பாட்டி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பா. அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து கதவை திறந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இல்லப்பா, நான் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போற மாதிரி ஐடியா இல்லை. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா இந்த மாதிரி பிடிவாதமா இருக்காங்க, அவங்கள நானான்னு பாத்துருவோம். ஏய், இது பிடிவாதம் பிடிக்கிற நேரம் இல்லடா. பச்சை குழந்தை கையில வச்சுக்கிட்டு நீ ஏன் நானான்னு பாத்துட்டு இருக்கா? போடா சொல்றத கேட்டு. மாமா மாமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாமா. அத்தையை பத்தி எனக்கு தெரியும். மழை வர்றதுக்குள்ள அத்தை கதவு திறந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. பாருமா, கிரி வேற இடிச்சிட்டு இருக்கு. பெரிய இருக்க பண்ற வீம்புக்கு அந்த பச்சை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குழந்தை என்னமா பண்ணும்? நீயும் விஜய் மாதிரி புடிவாதம் பிடிக்காம மகி வீட்டுக்கு போமா. ஹலோ தங்கம், இந்த பாருங்க மாமா, நானும் இந்த குழந்தைய விஜய் மாமாவை நம்பிதான் வந்திருக்கோம். அவர் எங்களை நல்லா பார்த்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. மாமா, நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? நீங்க வீட்டுக்குள்ள போங்க மாமா. அத்தை உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நீயும் அவன மாதிரியே புடிவாதம் பிடிச்சுதான் பேசிட்டு இருக்க. விஜய், விஜய் உனக்கு கண்ணு தெரியுதா என்ன? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பச்சை பிள்ளை எப்படி வச்சு நின்றுகிட்டு இருக்கா? விஜய் வாடா எங்க வீட்டுக்கு, பிடிவாதம் பண்ணாதடா. மகி மகி, நீ மழையில யார் உன்னை நினை சொல்றது? நீ பாட்டி கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போ மகி. விஜய், ஏன்பா இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல வந்து இருங்களேன். பாவம் பிள்ளை பாரு மழையில நினைது. ஏன் எங்க வீட்டுல எல்லாம் வந்து இருக்க மாட்டீங்களோ? பாட்டி, என்ன பாட்டி நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் எங்க வீட்டுல இருந்ததோட உங்க வீட்டுல தானே நான் நிறைய நேரம் இருந்திருக்கேன். ஆனா இப்போ மட்டும் என்ன தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க பாட்டி. நீங்க மகியை கூப்பிட்டு உள்ள போங்க. மகி, பாட்டியை கூப்பிட்டு போ. வா பாட்டி வீட்டுக்கு. ரொம்ப நேரம் நீ மழையில நின்னா உனக்கு ஒத்துக்காது பாட்டி. உடனே காய்ச்சல் வந்துடும்ல. நான் வீட்டுல போய் கொடை எடுத்துக்கொண்டு விஜய்க்கு கொடுக்குறேன். வா. இந்த பாருங்கம்மா, நான் விஜய் எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறேமா. நீங்க மழையில நனைய வேண்டாம், நீங்க மகியை கூப்பிட்டு போங்கம்மா. ஆமா மகி, என்ன பண்ண? இந்த விஜய் பையன் நம்ம சொல்ற கேட்கவே மாட்டான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால நிக்க. என்ன பண்ண? வா. எப்பா விஜய், பச்சை புள்ளிய வச்சுட்டு மழையில நிக்காதுப்பா. அந்த பாவம் நம்மள சும்மாவே விடாது. அந்த நம்ம திண்ணையில ஓரமாவது வந்து நில்லுங்கப்பா, சொல்றத கேளுங்க. இந்த பாருங்கப்பா, என் பொண்டாட்டி என் பிள்ளையும் எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க ஏன்பா மழையில நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன். அம்மா எப்ப என்ன கூப்பிடுவாங்களோ அப்பதான் நான் உள்ள வருவேன். நீங்க போங்கப்பா, மழையில நினையாதீங்க. ஏன் சந்தியா, குழந்தை அழுந்துட்டே இருக்கு? அவனுக்கு குளிரும் போல இருக்கு மாமா. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, நமக்கே குளிருது. பிள்ளை குளிர் தாங்காம அழுறான்னு நினைக்கிறேன். அம்மா, என்ன பண்றீங்க? அதுவா, சட்டையை கழட்டிட்டு டான்ஸ் ஆட போறேன். ஓ, டான்ஸ் ஆட போறீங்களோ? அப்போ நீங்க டான்ஸ் ஆடினா மழை நின்னுருமா? ஆட அறிவு கொழுந்து, உன் கூட எல்லாம் வாழ்ந்து எப்படி குப்பை கட்ட போறனோ. தம்பிக்கு குளிர்துன்னு சொன்னல, அதான் சட்டையை கழட்டி மூடி விட போறேன். அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு
தட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணி சந்தியா, உன்னையும் குழந்தையும் இங்க கூட்டு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு உங்களை. நீயும் குழந்தையும் மழை நிக்கிற வரையும் கொஞ்ச நேரம் மகி வீட்டில் இருக்கீங்களா? ஏன் மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். அத்தை ஒரு நாள் உங்களை வாயை திறந்து திட்டினதும் இல்லை, கோவப்பட்டதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு முத முறையாக உங்களை வீட்டுக்குள்ளே வராதனே வெளியே நிறுத்தியிருக்காங்கன்னா அது என்னால் தானே மாமா. அப்புறம் உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் எப்படி போய் அங்கே உட்கார முடியும்? இல்லை மாமா, நீங்கள் இருக்கிற இடம் தான் நானும் இருப்பேன். என்னால் தான் மாமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சந்தியா, நம்ம மழையில நினைச்சா நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா நம்ம குழந்தை சின்ன குழந்தைல மழையில நினைச்சா அது காய்ச்சல் வந்துடும்ல, அதான் சொல்றேன். நல்லா தான் ஃபீல் பண்ணுறா விஜய். நான் உன்னை கோவமே வராது நம்ம விஜய்க்கு, எதுனாலுமே சாப்பிட்டா சமாளிப்பான்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கோவக்காரனா இருக்கா? கோவக்காரனா இருக்கிறதோட ரோசக்காரனா வேற இருக்கிறா. இவ்வளோ மழை பெய்யுது, உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டுக்கா. சரி பரவாயில்ல, இந்தா கொடையாச்சும் பிடி, குழந்தை நினையாமையாச்சும் இருக்கும்ல, அதுக்கப்புறம் நீ இருந்து ஃபீல் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மகி, கொடை கொண்டு வந்ததுக்கு. ஆனா எனக்கு கொடை வேண்டாம். ஏய் விஜய், நீ லூசா? இப்படியே மழையில நினைஞ்சா குழந்தைக்கு ஜன்னி வந்துடும். கொடைய பிடிடா. எனக்கு தெரியும் மகி, என் குழந்தையும் பொண்டாட்டியும் பாத்துக்கிறதுக்கு. நீ பாத்துக்குவாப்பா, எனக்கு தெரியும். ஆனா உன் வீம்புக்காக இந்த குழந்தை மழையில நினையதே என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க வேணா உங்க வீம்புக்காக நில்லுங்க, ஆனா அந்த குழந்தைய நினைய நான் விட மாட்டேன். குழந்தைய கொண்டாங்க. ஏ மகி, குழந்தை அழுது பாரு. சந்தியாட்டிய குழந்தைய கூட. குழந்தை அழுகையே எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாலாச்சி கொடுத்துக்கிடுவேன். நீங்க எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சந்தி, உனக்கு உண்மையாவே கிறுக்கு பிடிச்சி போச்சா? ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, சொல்லுவா, ஏன் சொல்ல மாட்டேன்? நம்ம பிள்ளை, நம்ம மருமக, அந்த குழந்தை எல்லாருமே மலையில நினைச்சிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள குத்துக்கால் மாதிரி உட்கார்ந்துருக்க, அப்படிதானே? நான் ஒன்னும் என் பிள்ளை உள்ள வராண்டான்னு சொல்லலையே, அவளை தானே உள்ள வராண்டான்னு சொன்னேன். இவன் அவளை விட்டுட்டு இவன் வர வேண்டியதானே உள்ள. அது எப்படி வசந்தி முடியும்? அவன் தாலி கட்ட பொண்டாட்டி விட்டுட்டு அவனால எப்படி உள்ள வர முடியும்? அவன் வரணும். அம்மா அப்பா வேணும்னா அவன் உள்ள வரணும். நேத்து வந்தவளுக்காக அவன் அப்படி நின்றுகிட்டு இருந்தா நான் மட்டும் இறங்கி போகணுமா? இந்த பாரு வசந்தி, நீ எதுக்கு உங்க அண்ணன் பொண்ணு மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருக்கானே வச்சுக்கோமே. ஆனா இது பழி வாங்குற நேரம் கிடையாது வசந்தி. நம்ம பையன் உன் அண்ணன் அன்னிக்கிட்ட அவங்க பிள்ளைய கண் கலங்காம நான் பாத்துக்கிற மாமான்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான் வசந்தி. இப்போ அந்த பிள்ளை அந்த குழந்தைல மழையில நினைச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உன் பையன் மேலதான் பழி வரும். அப்போ அதை உன்னால தாங்கிக்க முடியுமா? ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் மட்டும் என்ன பில்லியா? இந்த கல்யாணத்தை வேண்டானே ஆரம்பத்துல இருந்து என்ன முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையங்க. என் அண்ணன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தான் உங்களை எல்லாத்தோட சந்தோஷப்பட்டேன். எப்படிலாம் என் பையன் கல்யாணத்தை நடத்தணும், அவன் எப்படிலாம் வாழணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆசையோட. ஆனா நான் பார்த்தது அன்னைக்கு கண்ட காட்சி, ஐயோ எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. என் மனசு எவ்வளவு வலிக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெரிய பாரத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது வசந்தி. எங்களை விட இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீ தான் அவ்வளவு ஆர்வமா எல்லா வேலையும் பார்த்து செஞ்ச. ஆனா இப்ப ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் நீ வேண்டான்னு சொல்ற. எனக்கு புரியுது. ஆனா அந்த கோவத்தெல்லாம் காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது வசந்தி. போய் உன் மருமகளையும் உன் பையனையும் கூப்பிடு. இல்லாட்டி உன் பையன் உன்னை பத்தி தப்பா நினைப்பான் வசந்தி. எதுனாலும் பிறகு பேசிக்கலாம். சரி, அவன் என்னையும் போயிட்டு போறா. என் பிள்ளைக்காக நான் பார்த்துதான் ஆகணும். சரி, நீங்க போய் அவனை உள்ள வர சொல்லுங்க. வசந்தி, நான் போய் கூப்பிட்டா உன் பையன் வரமாட்டா. அவன் தான் உன்ன மாதிரியே புடிவாதம் முடிச்சிட்டு இருக்கானே. நீ போய் கூப்பிட்டாதான் அவன் வருவான். நீ வந்து கூப்பிடு வசந்தி. இந்த பாரு வசந்தி, நீ இப்படியே வீம்பு காட்டிட்டு அவன் கூப்பிடாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அவன் நம்ம மேல வெறுப்ப காட்ட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஒரு விஷயமா தலையிட ஆரம்பிச்சிருவான். அது நமக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோ.
மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா? கேக்குதா? ஆராரும் பாடினாலும் ஆராரோ அம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாரம்மனோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து ஓடு பாடும் பாட்டு கேக்குதா? கேக்குதா? அம்மா ஏண்டா ஏண்டா இப்படி நிக்கிறா? இவ்வளவு வீம்பா? அம்மா நான் பண்ணது தப்புதான். அவளை அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வாரேன். நீ ஏண்டா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா? வசந்தி என்ன சொன்னேன்? சரிடா, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. நீ கல்லு மாதிரி தான் நிக்கிறா. என்னால அப்படி இருக்க முடியாது. 10 மாசம் பெத்த என் புள்ள இப்படி மழையில நனைகிறத பார்த்துக்கிட்டு என்னால உள்ள நிம்மதியா இருக்க முடியல. சரி வாடா உள்ள. அம்மா சந்தியா எங்க குழந்தெல்லாம்? ஐயோ கடவுளே, உனக்காக நான் எல்லாத்தையும் சகிக்க வேண்டியதா இருக்கு. சரி கூட்டிட்டு வந்து தொலை. அதான் உங்க அம்மாவே வான்னு சொல்லிட்டால. மருமகளே குழந்தைய வாங்கிட்டு உள்ள வாமா. சரி வா சந்தியா. அதான் அம்மாவே உள்ள கூப்பிட்டாங்களே, உள்ள போலாம். மாமா எனக்கு ரொம்ப குளிருது மாமா, போலாம். என்ன விஜய், நீ நினைச்சது நடந்துட்டு போல இருக்கு. உங்க அம்மாவே வந்து வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. சரி ஏதோ ஒண்ணு. குழந்தைய பிடிங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிடுங்க போங்க. அம்மா தாயே எங்க குழந்தைய கொடுமா. நீ கூட இப்பெல்லாம் கிளவி மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. ஜானு, இந்த வருஷத்தோட உனக்கு காலேஜ் முடிஞ்சிட்டுல, அடுத்தது என்ன பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கா? தெரியலக்கா, நான் இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிய 2 அரியர் வச்சிருக்கேன். அதையும் கிளியர் பண்ணுமா, அதனால அடுத்ததெல்லாம் யோசிக்க எனக்கு டைம் இல்லக்கா. எப்படிமா டைம் இருக்கும்? ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த அரியர் இல்லாம எக்ஸாம்ல பாஸ் ஆகிருக்கலாம்ல. நான் மட்டும் அரியர் வைக்கலக்கா, நிறைய பேர் நிறைய அரியர் வச்சிருக்காங்க. ஏன் போனட்டே நடந்துச்சுல செமஸ்டர் எக்ஸாம், அப்போ கூட ஒரு பொண்ணு ஃபுல் எக்ஸாமுக்கும் வரல. அப்புறம் இந்த 6 பேப்பர் இந்த 6 பேப்பர்னு 12 பேப்பர் அந்த பொண்ணு திரும்பி எழுதணும். அப்ப அதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? அடுத்தவங்களெல்லாம் பார்த்து தலையாத. நீ இந்த எக்ஸாம்ல அந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது டிகிரி போடு. சரிக்கா. ஜானு, படிச்சது போதுமா? இனி டிகிரிலாம் வேண்டாம். நீ ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணுமா? ஏமா அவ படிக்கட்டும், நான் தான் வேலைக்கு போறேன்ல, அவ இன்னொரு டிகிரி போடட்டும். பவி, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிரும். அதுக்கப்புறம் நீ உன் புகுந்த வீட்டுக்கு போயிருவா. ஜானு வேலைக்கு போனா வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அப்பவுமே ட்ரை பண்ணாதான் உன் கல்யாணத்துக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதனால அவ வேலை தேடட்டுமா? அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்லம்மா, ஒரு 2 வருஷம் போட்டுமா. பார் பவி, அன்னைக்கு பார்க்க வந்தாரே தம்பி, அந்த தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிட்டான். அவர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரான், வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால சீக்கிரம் கல்யாணம் வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா அவருக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்காண்டாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல யாருமே. உன்கிட்ட நான் கேட்கணும்? இடமா பார்த்தா தெரியுது. பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தானே எல்லா தாயும் ஆசைப்படுவாங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பார்த்தா நல்ல பையமா தான் தெரியுது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போற வேலையை பாரு. ஏமா அதான் அக்கா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றல, ஏன் அக்காவை இப்படி வற்புறுத்துறீங்க? அவசர அவசரமா கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்றீங்க. ஏன் இந்த மாப்பிள்ளைய விட்டு அக்காவுக்கு வர மாப்பிள்ளைய கிடைக்க மாட்டானா? சானு, நீ சின்ன பிள்ளை, வாய மூடு. ஆமா உன்ன வாய முடுன்னு சொல்றது. ஏன்டா இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதோ தெரியல. மாடி, நான் பேசுறது உனக்கு கோவமா தான் தெரியும். பொட்ட பிள்ளைய அப்பா இல்லாம சின்ன வயசுல இருந்தே வளர்த்து கரை சேர்க்கறதுன்னு சும்மாவா? வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருக்குடி எனக்கு. 2 பேத்தையும் யார் கையிலயாச்சும் நல்லபடியா பிடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா போய் சேருவேன். ஆனா உங்களுக்கு நான் பேசுறது கிண்டலா தெரியுது, அப்படித்தானே? நீங்க ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிட்ட புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றதுலாம் சரிதான். ஆனா எங்க மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிட்ட புடிச்சு கொடுத்தா என்னவா? நாங்களும் சந்தோஷமா போவோம்ல. இது புடிச்சு கொடுக்குறேனா? ஏண்டி நான் உங்களை பூச்சாண்டி கிட்டே புடிச்சு கொடுக்குறேன்?
அப்புறம் நீங்க தானே பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை நீ குறுக்க பேசினா விளக்குமாறு பிஞ்சு போயிடும். பிடிச்சி கொடுத்தாங்களாமே பூச்சாண்டி கிட்ட. நான் நல்ல மாப்பிள்ளையான்னு பார்த்து அவங்க குளம் கோத்திரம் எல்லாத்தையும் விசாரிச்சு நல்ல பையனா நீ அவனை பார்த்து விசாரிச்சு அம்மா படாத பாடுபட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொன்னா புடிச்சு கொடுக்கணுமா. ஓ அப்படி சொன்னீங்களா? நான் கூட வேற மாதிரி நினைச்சேம்மா. சும்மா ரெடி அம்மாவே கோவத்துல இருக்காங்க. அப்புறம் கரண்டி வச்சு ஒரு போர் போட்டுற போறாங்க. பாரு பவி, கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. என் மனசுக்கு ஏதோ தப்பப்படுது. அதனால நான் பாத்துருக்க மாப்பிள்ளையை கட்டிட்டு ஒழுங்கா போற வழிய பாரு. அப்புறம் நாளையில இருந்து நீ வேலைக்குலாம் ஒன்னும் போய் கிழிக்க வேண்டாம். வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு போதும். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஒரு வருஷம் நான் வேலைக்கு போக தான் செய்வேன். இதுக்கப்புறம் வேணா எதுனாலும் பாத்துக்கலாம். ஏண்டி வர வர என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டல? உன் மனசுல நீ என்ன வச்சு இப்படிலாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ இனி வேலைக்கே போக வேண்டாம். ஏண்டி இப்படி சாப்பாடு தூக்கி கீழே வீசிருக்க? எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதையுமே பாத்துடலாமே. நீ மனசுல என்னத்தை வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ நினைக்கிறது நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதான்னு பாப்போம். ஏமா என்னாச்சு உனக்கு? அக்கா கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஏன் அக்கா போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற? போடி. அவ மனசுல யார நினைச்சு பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமே நான் என் பொண்ணை கணத்துல தள்ளுவேனா? சார் எங்க அம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்க அம்மாவுக்கு நான் அவங்கள விரும்புற விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க கட்டாயப்படுத்துறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லலான்னு தான் நினைப்பேன். ஆனா நீங்க வசதியா இருக்கீங்க. என் காதலை நீங்க ஏத்துக்குவீங்களான்னு ஒரு சைடு பயம். அதனாலதான் என்னால சொல்ல முடியல சார். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் தான். ஆனா நீங்க உரிமையா வந்து பொண்ணு கேட்பீங்கன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே சாம் சார். யாரோ வந்து பொண்ணு கேட்காங்க. இனியும் நான் அமைதியா இருந்தா சாம் சார் எனக்கு கிடைக்க மாட்டாரு. அதனால சாம் சார் கிட்ட என் காதலை நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவர் எந்த முடிவுனாலும் எடுக்கட்டும். சாம் சார் எனக்கு நீங்களும் நிலாவும் உயிர். நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாது சார். வெளியே போய் இவ்வளவு நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிட்டே. இன்னும் அவனை காணுமே. மணி வேற ஆகிக்கிட்டே இருக்கு. வேற ரொம்ப பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இவன் வலிக்கு எதுவும் கீழே விழுந்திருப்பானா? சே ஏன் என் புத்தி இப்படிலாம் யோசிக்கு? அப்படிலாம் அவனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. மாமாட்ட போய் சொல்லலாமா? அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ ஏன் வெளியே விட்டானே எல்லாரும் சேர்ந்து நம்மளை தான் கடிப்பாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவனை காணனா போய் எழுப்பி சொல்லிட வேண்டியதான். யாரோ கதவு தட்டின மாதிரி இருக்கு. ஒருவேளை வந்துட்டானா? கடவுளே அவனாதான் இருக்கணும். என்னாச்சுடி? வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. சிடு சிடு என்றாலும் வினவினை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விழகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. ஏய் என்னாச்சுடி? நான் ஈரமா இருக்கேன். நவுறு. போடா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ரொம்ப நேரம் உனக்கு காணணும்னே. உனக்கு ஏதாச்சும் ஆச்சோனி என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நீ என்னன்னா இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு கூலா வர. போடா. ஏண்டி சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசிக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வெளியே போயிட்டு வரேன்னு. நீ போயிட்டு வரேன்னு சொன்னாதான்.
ஆனாலும் வெளியே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, இவ்வளவு நேரம் உன்னை காண வேற இல்லையா, அதான் எனக்கு ஒரு பயமாயிடுச்சு. ஆமா, பயமா தான் இருக்கும் உனக்கு. பக்கத்துல இருந்தா மறைக்கிறது, தூரத்துல இருந்தா பயப்படுறது. சரி, கொஞ்சம் நவுல்றீங்களா? நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கணும்ல. நீ கிஃப்ட் தரதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ்ஸை மாத்து, அதுக்கப்புறம் தலையை தோத்து, அதுக்கப்புறம் கிஃப்ட் தரலாம். ட்ரெஸ் எல்லாம் பிறகு மாத்திக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுப்பேனா, நீ இந்த கிஃப்ட்டை பார்த்து சந்தோஷப்படுவியா, அதை பார்த்துட்டு அப்புறம் நான் மாத்திக்கேன். நீ வந்து உட்காரு, உன் தலையை தோத்தி விடுவேன், அதுக்கப்புறம் நான் கிஃப்ட்டை பார்த்துக்கிறேன். நீ தோத்த வரலன்னா நான் கிஃப்டையே பார்க்க மாட்டேன். ஐயோ அம்மா, இவ ரொம்ப தான் பாசக்கறி ஆயிட்டா. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்கச்சரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தான் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய கண்ணு இருக்க மழை வர்றது தெரியல, அப்ப ஏன் மழைக்குள்ள இப்படி தொப்பு தொப்புன்னு வரா? மழை வரமத்துல எங்கேயாச்சும் ஓரமா நின்னுட்டு மழை விட்ட பிறகு வர வேண்டியதானே? ஏண்டி, நான் கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுக்கே நீ அழுகிற மாதிரி நின்றுட்டு இருந்த. இதுல நான் மழை வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அவள்தான் நீ அழுது கூப்பாடு போட்டு என் புருஷனை காணும்னு ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்ப. ஆமா, இந்த நக்கல் பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. அதான் மழை வருதுன்னு தெரியுதுல்ல, ஏதாச்சும் ஒரு கேரி பேக்க வாங்கி தலையில போட்டுட்டு வர வேண்டியதானே? என்னது, கேரி பேக்க போட்டு மூடிட்டு வரணுமா? என்னடி, என் அழகே என் ஹேர் ஸ்டைல் தான், அதை போய் மூடிட்டு வந்தா அப்ப என்ன யாரு பாப்பா? ஆமா, இவர் அப்படியே மழைக்குள்ள லைனா பொண்ணுங்க நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாமே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தூங்க மூச்சுல அந்த நீந்துகிட்டு இருக்க நாள் முடியும், கத்திரிக்கோனை எடுத்து கட் பண்ணி விட்டுருவேன். அம்மா, நீ செஞ்சாலும் செய்வமா, நீ தோத்துட்டியா என்ன நேராகுது? அல்ல, எருமை மாடு மாதிரிடா வளர்ந்துருக்கா, இப்படி தலையை தொப்பு தொப்புன்னு ஆக்கி வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் துவச்சி விட்டுருவேன், எனக்கு கொஞ்சம் ஈரம் இருக்கு. பாருங்க பொண்டாட்டி, நீங்க நிக்கிற போச பார்த்தா இப்போ நான் கிஃப்ட் குடுக்கற சீன் நடக்காது போல, வேற ஏதோ சீன் நடந்துரும் போல. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? நடக்கும் நடக்கும்டா, பாவனி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குமா, அதே மாதிரி இருக்கு. போடா. ஏய், முடிய விடுடி, நீ தொடக்கிறன்ற பேர்ல தொடச்சு தொடச்சு முடிய எடுத்துட்டு இருக்க விடு. ஐயோ, சொல்ல சொல்ல வார்த்தை இல்லடா. எப்போ ரெடி பண்ண, என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்லடி, நம்ம ரூம்ல நம்ம கல்யாண போட்டோவும் இல்ல, நம்ம நார்மலா இருக்கிற போட்டோவும் இல்லையா. நம்ம போட்டோ ஒன்று இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ வேற உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு வேற சொன்னியா. நான் அப்பவே போய் போட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் கொடுத்துட்டேன். நம்ம போட்டோ நம்ம ரூம்ல இருக்கும்போது நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துட்டு அப்புறம் நம்ம திருப்பி இப்பதானே வீட்டுக்கு வந்தோம். அதான் முதல் வேலையா போய் இந்த போட்டோ வாங்கிட்டு வந்து போட்டோ மாட்டிட்டு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? சூப்பர் சூப்பர்டா, உன்னை அடிச்சுக்க முடியாது. உன் ஐடியா சூப்பர்டா. நானோட சில நேரம் நினைப்பேன் நம்ம ரூம்ல போட்டோ எதுவுமே இல்லை நீ, ஆனா அதை எப்படி சொல்லணும் தான் தயங்கினேன். ஆனா நீ என் மனசுல நினைச்சத அப்படியே போய் பண்ணிருக்காடா. சூப்பர் சூப்பர்டா. சரி சரி, சந்தோஷப்பட்டதுனா போதும். இந்தா போட்டோ பார்த்து மாமனை ரசிச்சுட்டே இரு. மாமா அதுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பொண்டாட்டி, இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இன்னொன்னு செகண்ட் ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்னு இருக்கு. அது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உனக்கு தரேன். நீ வெயிட் பண்ணி செல்குட்டி. நீ பேசு பாறையால நல்லாடும் மூச்சு நீ தள்ள நில மிதக்கிற என்ன உன்னை பார்த்ததனால சொல்லி ஜோடி சேர்ந்து தேடு